நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 27வது திரைப்படத்துலேருந்து ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், SK26 படத்தினுடைய டைரக்டர் வந்து வெங்கட் பிரபு கிடையாது அப்படின்னு. சரி, ஓகே, அப்போ SK27 வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ SK27 படத்துடைய டைரக்டரும் வெங்கட் பிரபு கிடையாது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் யார், இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யார், இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம், இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எந்த அப்டேட் வரும், SK26 வருமா இல்லை 27 வருமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக ஏன் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்துலேருந்து விலகி போகிறாரு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது திரைப்படத்தை நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இந்த படத்தினுடைய VFX ஒர்க், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கோடைய டியூரேஷன் வந்து ரொம்ப கூட இருக்கிற காரணத்தினால நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட ப்ராஜெக்டை இந்த காரணத்துக்காண்டி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சிருந்தார். ஸோ அதனால் இந்த கேப்புக்கு நடுவில் நம்ம சின்னதாக ஒரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 26வது திரைப்படத்துக்கு சிவகுமார் முருகேசன் அவர்களை டைரக்டராக வந்து சூஸ் பண்ணிக்காரு. ஸோ இந்த டைரக்டர் பெரிதிலும் நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்க மாட்டார், பிகாஸ் இவருடைய எந்த படமும் இன்னும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு அன்ஃபெமிலியர் டைரக்டராக இருந்திருப்பார். ஸோ இந்த SK26 படத்தை பற்றினா அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கான நிறையா அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த கண்டென்ட். சரி, ஓகே, SK26ஓட டேரக்டர் வந்து சிவகுமார் முருகேசன் தெரிஞ்சு போச்சு. அப்போ SK27 வந்து வெங்கட் பிரபுவை இருப்பார்னு பார்த்தா இந்த சைடு தான் ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 27வது திரைப்படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராம்குமார் அவர்கள் தான். ஸோ நம்ம பார்க்கிங் படத்தோட டேரக்டர் தான். ஆக்சுவலி STR49 ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆச்சுல, இப்போ அந்த ப்ராஜெக்டை நம்ம SK அவர்கள் அவரோட ஸ்டைல் வந்து பண்ண போகிறாரு. ஒரு காலேஜ் பேஸ்ட் வைலன்ஸ் ஸ்டோரி அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த போஸ்டரை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கதையை தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 27வது படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மத்ராஸிக்கு அப்புறம் இவங்க வந்து திரும்ப ரீயூனியன் ஆகுறாங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஒரு பயங்கரமான காம்போ. நம்ம SKவும் ஒரு பீக் நோக்கி போயிட்டுருக்காரு. அதேமாதிரி நம்ம அனிருத் அவர்கள் பீக் எங்கேயோ தாண்டி போயிட்டாருங்க, உலகத்தையே தாண்டி போயிட்டார். அந்த மாதிரி பயங்கரமாக மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரோட காம்போ கண்டிப்பாக தியேட்டரில் பிளாஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டான் பிக்சர்ஸ் தான், பிகாஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி NOC வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதே செட்டப்பில் அப்படியே நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய 27வது திரைப்படத்தை நடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்திருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு அவர்களோட ப்ராஜெக்ட் வந்து ஏன் ட்ராப் ஆச்சு, எதுக்கு ட்ராப் ஆச்சு அப்படிங்கிறது சீரியஸ்லி தெரில. ட்ராப்பா இல்லை போஸ்ட்போன் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தா நம்ம சேனல்லேருந்து கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ எத்தனை பேர் SK அவர்களுடைய 27வது படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் SK27 அப்படின்னு உங்களுடைய உண்மையான ஆதரவை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் நன்றி, வணக்கம்.